ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெஃப்டி பேங்க் நிஃப்டியோட லெவல் என்ன அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ நெஃப்டி தொடர்ந்து வீழ்ச்சி, இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ட்ரேட் எடுக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் அப்படின்னா க்ரூட் ஆயில் அதனோட இஷ்யூ பயங்கரமாக போயிட்டுருக்கு. சரிங்களா, பேரலே வந்து $92 பக்கம் ரீச் ஆகிருக்கு. இது கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் தான். இன்னொன்று யூஎஸ் தென் இஸ்ரேல், இந்த இஷ்யூ போயிட்டுருக்கு. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அதனால தான் மார்க்கெட் தொடர்ந்து சரிதற்கான காரணமே. சரிங்களா, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஐடி, அதனுடைய கன்ஃபர்மேஷன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லாது, இண்டஸ்ட்ரியில் வந்து கிளாரிட்டி இல்லாது, கிளாரிட்டி இந்த சென்ஸ் வீக்காக இருக்கிறது. சரிங்களா, இது ஒரு ப்ராப்ளம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எஃப்ஐஐடியோட ஆக்டிவிட்டிஸ். நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஐ வந்து தொடர்ந்து செல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட அமௌண்ட்டுமே இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது நான் எக்ஸ்ப்ளனேஷனில் கொடுக்குறேன். சரிங்களா, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது வரைக்கும் தொடர்ந்து செல்லிங்கில் இருந்துச்சு. தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தெரியும். சரிங்களா, இப்போ ஏன் அப்படின்னா நெஃப்டி சப்போர்ட் பக்கம் ரீச் ஆகிட்ட. சரிங்களா, ஸோ இவ்வளோ இஷ்யூ போயிட்டு இருந்தாலும் ஒரு நல்ல நியூஸ் என்ன அப்படின்னா நெஃப்டி இனி அப் ட்ரெண்டில் போகிறதுக்கான சாத்தியக்கூறு ரொம்பவே அதிகம். சரிங்களா, ஸோ டெக்னிக்கலாக நீங்கள் பார்க்கச்ச டெக்னிக்கல் அனலைசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா ஒரு வீடியோவில் கூட சூப்பராக ஒரு கமெண்ட் பார்த்தேன். இவங்க என்கிட்ட வந்து பர்சனலாகவும் பேசினாங்க. இவங்க சவுதியில் இந்த முகமது சொல்லிட்டு, அவங்களுக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சரிங்களா, அவங்க என்ன பண்ணாங்க, இந்த வீடியோக்கு அப்புறமா நல்லா இருந்துச்சு, பேட்டர்னை யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போது டெக்னிக்கல் அனலைசிஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சரிங்களா, ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். நமக்கு நிறையா விஷயங்கள், அதாவது ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் ஒரு 6 months எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்துடும். ஆனால் அந்த ப்ராஃபிட்டுக்கான ஹெட்ஜி போகிறதுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ட்ரெண்ட் லைன் நல்லா ட்ராப் பண்ண கற்றுக்கங்க. ட்ரெண்ட் லைன் தெரிஞ்சால் தான் அடுத்த மூவ் போக முடியும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா ஸ்ட்ராட்டஜி பக்கமே போவாங்க. ஸ்ட்ராட்டஜியில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு மலை இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். சரிங்களா, இதுக்குள்ளே ஒரு திருடர் இருக்கிறாரு. சரிங்களா, இப்போ இவரை கண்டுபிடிக்கணும். ஆனால் நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து இவரை பார்க்குறீங்க. ஓகேங்களா, பார்க்கச்சா இவர் லெஃப்ட் சைடு போகிறாரா ரைட் சைடு போகிறாரா அப்படிங்கிறது. இப்போ அசம்ஷன் என்ன அப்படின்னா லெஃப்ட் சைடு தான் வாட்டர் இருக்குது. சரிங்களா, ஒரு குளம் இருக்குது, ஒரு ஆறு இருக்குது, ஒரு ரிவர் இருக்குது, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போது இவர் வந்து லோக்கல் ஏரியான்னு வைங்களேன். இவர் இதை நோக்கி தான் பயணம் போகிறார். தெரிஞ்சால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், இப்படி போய் பிடிக்கிறத காட்டிலும் இப்படி போய் ஷார்ட்டாக பிடிச்சிடலாம். சரிங்களா, ஏன்னா இது கொஞ்சம் சுத்தாக இருக்கலாம். சரிங்களா, ஏன்னா மலையில் ஏற வேண்டி இருக்கும், எல்லாமே இருக்கும். இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போய் நீங்கள் போய் ட்ராவல் பண்ணி அவரை பிடிச்சிடலாம். ஸோ இதுதான் ரீசனே. ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் எந்த டைரெக்ஷன் அப்படின்னு நமக்கு தெரியணும். சரிங்களா, அப்படி தெரிஞ்சால் தான் நீங்கள் அடுத்தடுத்த லெவலில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் கவனிச்சிட்டிங்க அப்படின்னா நெஃப்டியை பொறுத்த மட்டும் ஹைலி கன்ஃபர்மேஷனே எங்கே இருக்குது அப்படின்னா 24,400க்கு மேலே போனால் தான் நீங்கள் பை சைடே போக முடியும். இப்போ இதுக்குள்ளே ட்ராவல் ஆகிடுச்சு, மார்க்கெட் அப்ட்ரென்னு சொல்லிட்டீங்க. நாளைக்கு நீங்கள் பாருங்கள், மார்க்கெட் ஒரு ஃப்ளாட் ஓப்பனு லைட்டாக கேப் அப்பில் ஓப்பன் ஆகும். சரிங்களா, ஏன் அப்படின்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சின்ன சிம்டம்ஸ். சரிங்களா, உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இனி அப்ட்ரெண்ட் தான். ஆனால் இந்த 24,400க்குள்ளே மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்ட்ராடே பண்ணுங்கள். சரிங்களா, ஸ்கேல்பிங் பண்ணுங்கள். இன்ட்ராடேலே நான் பிகினராக வரவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா 15 minutesல ட்ரேடை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கேல்பிங் பெஸ்ட்டு. ஸ்கேல்பிங் வந்து நெஃப்டியை காட்டிலும் பேங்க் நெஃப்டி ரொம்ப நல்லாவே இருக்கும். சரிங்களா, பேங்க் நெஃப்டியை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு பேங்க் நெஃப்டியில் வெயிட்டேஜ் பார்க்குறதுமே ஈஸி. சரிங்களா, ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, கோடக், எஸ்பிஐஎன் இந்த பேங்க்ஸை மட்டும் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிவிட்டு, ஏன்னா அதுதான் வெயிட்டேஜில் வரும். சரிங்களா, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த பேங்க்கோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரிங்களா, ஸோ இதில் ஸ்கேல்பிங் பண்ணுங்கள். இப்போது செல்லருக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இதை போய் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா, என்ன அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 13 நாளாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா மார்க்கெட் ஒரு ஸ்டேபிளாகவே இருந்திருக்கு. சரிங்களா, இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். இந்த இடத்துல போயிட்டு மார்க்கெட் வந்துட்டு 58,000 கால் ஆப்ஷன் இந்த மந்தோட எஜ்ஜுக்குள்ளே கான்ட்ராக்டை செக் பண்ணுங்கள். சரிங்களா, 58 கால் ஆப்ஷன், 58,300 புட்டெடுங்க. சரிங்களா, இது ரெண்டையுமே செல் பண்ண தான் வைங்க. அதாவது செல்னால் கீழே இறங்க தான் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ப்ராஃபிட் இருக்கும். சரிங்களா, அப்போ இந்த இடத்துல என்னென்னா ரெண்டையுமே செக் பண்ணிவிட்டு அதை கமெண்ட்டில் கொடுங்க. சரிங்களா, ஏன்னா நீங்கள் அதை பார்த்துட்டாலே பிகினர் லெவலில் இருக்கும். செல்லிங் இந்த சப்போர்ட் லெவலில் ரீச் ஆகும். ஏன்னா
ரெசிஸ்டன்ட் பக்கம் ரீச் ஆகும்போதோ சப்போர்ட் பக்கம் ரீச் ஆகும்போதோ நிறையா கேண்டில்ஸ் வரும். சரிங்களா? இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா செல்லருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு செல்லர் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன கான்ட்ராக்ட் எடுத்து செல் பண்ணதை வச்சு இப்போ வரைக்கும் என்ன ஆயிருக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அதை கமெண்ட்டில் கூட கொடுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்த்துட்டாலே உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். ஸோ ஒரு ஸ்டேபிளாக ஒரு மாதிரி மார்க்கெட் வந்து ஒரே லெவலில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அது செல்லருக்கான பாயிண்ட். அப்போது எப்போ நம்ம ட்ரேட் பண்ணலாம் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதுலேயுமே லெவல் இருக்கு. ஸோ நீங்கள் பேங்க் நிஃப்டி அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா 58,400க்கு மேலே தான் இனி நல்ல கன்ஃபர்மேஷனே இருக்குது. நீங்கள் கால் ஆப்ஷன் சைடு ஹோல்டிங் போகலாம். இப்போ இதுக்குள்ளெல்லாம் ட்ரேடு நடந்துகிட்ருக்கு அப்படின்னா இந்த லெவலுக்குள்ளே ட்ரேடு இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது முழுவதுமாக இன்ட்ராடே 15 மினிட்ஸில் ஒரு ட்ரேடை க்ளோஸ் பண்ணுங்கள். ஸ்கேல்பிங் பண்ணுங்கள் 10 பாயிண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் பேங்க் நிஃப்டி அப்படின்னு நான் சொன்னது என்ன சொன்னேன், ஸ்கேல்பிங். ஒரு 10 பாயிண்ட் எய்ம் பண்ணி 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு ஒரு 10 ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஸோ டெக்னிக்கல் நல்லா செக் பண்ணுங்கள். டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. சரிங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு அதை செக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்யூச்சரில் க்ரோத் இருக்கும். டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபுல் எஃபோர்ட் கொடுங்க. சரிங்களா? அதனால தான் இந்த ஸ்டோரியில் சொல்ல வந்த முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா மார்க்கெட்டில் நீங்கள் அப்படி இப்படி போகிறத காட்டிலும் சரிங்களா ஷார்ட்டாக இந்த ட்ரெண்ட் லைன் தெரிஞ்சிச்சுன்னா ஷார்ட்டாக எங்கே ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதனால் உங்கள் ஃபுல் ஃபோக்கஸும் இனிஷியல் டைமில் ட்ரெண்ட் லைனில் வைங்க. சரிங்களா? இருப்பினும் உங்களுக்கு எப்போ என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.